ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து வைப் கோட் பண்ணுவோம். இன்றைக்கி சண்டே. ஸோ எந்த அஜெண்டாவும் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இதை வச்சு பில்ட் பண்ணுவோம். இதில் உள்ள டெக்னாலஜிஸ் எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் இது என்ன தான் பண்ணி கொடுக்குதுங்கிறதோட டெஸ்ட் தான். ஸோ இது எப்படி வேணால் பிஹேவ் பண்ணலாம். பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வைப் கோட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னு. ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணுவோம். என்ன அப்ளிகேஷன் பண்ணலாம்? கிரியேட் ஸ்மால் டாய் கார் ரேசிங் கேம் வித் 3JS அப்படின்னு சொல்கிறேன். ஒரு டாய் கார் வச்சு ரேசிங் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வந்து 3JS ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணுங்கிறேன். அவ்வளோதான். எனக்கு இதில் டெக்னாலஜி எதுவுமே எனக்கு தெரியாது. ஏஜென்ட் மோடில் கொடுக்குறேன். இல்லை ஆட்டோ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ மோட்லேயே வச்சுட்டேன். எந்த மாடல் எடுத்து பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை சென்ட் கொடுப்போம். இது எப்படி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். 1 by 1 பாருங்கள். ஓகே, சென்ட் கொடுத்தாச்சு. என்ன I'll help you create a 3D car racing game using 3JS. We'll create some basic scene with a car that can move around a track. Let me see, set up the project structure, necessary files. First, let's create the basic project structure with the required files. I'll create the necessary files for our game. First, let's create a HTML file that will serve as our entry point. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு game.js போடுது, அப்புறம் ஒரு HTML ஃபைல் போட்டுது. என்ன சொல்லுது, ஐ கிரியேட்டட் அ சிம்பிள் 3D கார் ரேசிங் கேம் யூஸிங் 3JS. ஹியர்ஸ் வாட் ஐ இம்ப்ளிமெண்டட். ஒரு 3D சீன் ஒன்று, 3D சீன் வித் அ கிரவுண்ட் பிளேன் அண்ட் அ சர்க்குலர் ட்ராக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெட் கார் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேசிக் ஃபிசிக்ஸ், ஆக்சலரேஷன், ஃப்ரிக்ஷன், டர்னிங், கேமரா கண்ட்ரோலு, ஸ்பீடி டிஸ்பிளே ஆஃப் டாப் லெஃப்ட் கார்னர். ஓகே, கீபோர்ட் கண்ட்ரோல்ஸ், ஏரோ அப்பு, ஏரோ டவுனு, ஏரோ லெஃப்ட்டு. இதெல்லாம் வந்து கீபோர்ட் கண்ட்ரோல்ஸ். டு ரன் தி கேம் என்ன பண்ணால் index.html game.js ஒரே டேரக்டில் வச்சு index.html ஒரு வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் கீயை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் தி மவுஸ் டு ஆர்பிட் தி கேமரா அரவுண்ட் தி சீன். ரியலிஸ்டிக் வீல் ரொட்டேஷன் ஆன் ஸ்பீடு, ஸ்மூத் ஆக்சிலரேஷன், டிசிலரேஷன், எ சர்க்குலர் ட்ராக் டு டிரைவ் ஆன், ஷேடோஸ், ரெஸ்பான்சிவ் டிசைன், தட் அட்ஜஸ். வுட் யூ லைக் டு ஆட் எனி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்? ஓகே, இப்போதைக்கு இது பண்ணதை மட்டும் 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்க. ஒரு index.html கிரியேட் பண்ணியிருக்கு. அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு game.js தூக்கி உள்ளார வச்சு 3JS போட்டு வச்சுருக்கு. இதில் தான் ஆக்சுவலாக கோடை எழுதி வச்சுருக்கு. இந்த 3JSல வச்சு game.js ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நம்ம என்ன பண்ணோம், இதை ரன் பண்ணோம். ரன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை போய் ரன் பண்ண வேண்டியதான். இது ஒன்றுமே இல்லைங்க. இதை போய் ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஒன்றுமே வரல. ஓகே, ஃபஸ்ட்டு பல்ப் வாங்கியாச்சுங்க. ஸோ பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். டேய், என்னடா எழுதி வச்சுருக்க, நான் ஓப்பன் பண்ணால் அப்படி தான் வந்தேன். போயிட்டு ஐ டோன்ட் சி அ கார் வென் ஐ ஓப்பன் தி index.html. ஆல் ஐ கெட் இஸ் அ ஒயிட் ஸ்க்ரீன் வித் ஸ்பீட், என்னடா அது, இன்ஃபர்மேஷன், place, analyze properly and fix it. டேய், ஒழுங்காக வேலையை படுறாங்கிறேன். Anyway, the problem might be related to how we are loading 3JS and its model. Let's modify the files to ensure ஏதோ 3JS இம்போர்ட் பண்ணதில் தப்பாயிடுச்சு, அதனால் அதை அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறேன். சரி, இதெல்லாம் இதோட ஃபால்ட் கிடையாது. இதுக்கு இன்னும் நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுத்தா சூப்பராக பண்ணோம். பட் அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு காட்டுறேன் என்ன எப்படி இருக்குன்னு. ஏன்னா இது எடுத்தோன்னே அப்படி மேஜிக்காக எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுதானே உங்களுக்கு தேவை. ஓகே, இப்போ என்ன பண்ணிச்சு, மேட் செவரல் சேஞ்சஸ், ஸ்கிரிப்ட் லோடிங்கில் தான் மாற்றிருக்கு, ஸ்டைலு இம்ப்ரூவ்டு, ஷேடோ குவாலிட்டி, ஆடட் அனலைசிங்னு ஏதோ போட்டு நிறையா பண்ணி கொடுத்துருக்கேங்குது. பேசு, நல்லா பைக்லேயே பேசு, ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம்டா. சரி, என்னாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணோமா? ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. என்னடா அது, இப்போ என்ன ஒன்றே என்ன பிளாக்ல ஆகிடுச்சு. டேய், ஒன்றுமே இல்லை. சரி, இதுவும் ஒர்க் ஆகலை. இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்டில் தி இஷ்யூ இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஐ எம் கெட்டிங் அ பிளாக் ஸ்க்ரீன் இன்ஸ்டெட் ஆஃப் அ ஒயிட் ஸ்க்ரீன் அப்படின்ட்டேன். There is a mismatch between how we are loading 3JS and we are using the main issues that we are. திரும்ப ஏதோ பிரச்சனை அப்படிங்குது.
இது மாதிரி தாங்க. ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருப்பானுங்க. என்னடா பண்ண நீ? ஆ, ஏதோ இம்போர்ட் மாடியூலை மாற்றி வச்சுருக்கான். ஏதோ மாற்றுறான். கேம் ஜிஎஸ்லையும் இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்லையும் அதை மாற்றிருக்கான். இதுக்கப்புறம் ஒர்க் ஆகணுங்கிறான். பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுமா? ஐயோ, க்ளோஸ் பண்ணிட்டேன்டா. சரி, இவனை பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. என்னாச்சு? கன்சோலில் போய் பார்ப்போமா? பாருங்க. இது சரி, இப்போதைக்கு இது ஒர்க் ஆகலையா? நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இது கொடுப்போம், என்னடா பிரச்சனை அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்னா, ப்ரௌசரில் போனீங்கன்னா டெவலப்பர் டூல்னு ஒன்று இருக்கும். டூல்ஸ் போயிட்டு வெப் டெவலப்பர் டூல்ஸ் போனீங்கன்னா இதில் காட்டும் என்னென்ன பிரச்சனை. பாருங்கள், இதை கிளியர் பண்ணிட்டு கிளிக் பண்ணோன்னே இந்த எரர் அடிக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே போயிட்டு தலைவருக்கு கொடுத்துருவோம். காப்பி ஆல் மெசேஜ், தம்பி இதாண்டா எரர் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, இப்போ தான் எனக்கு எரர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு 3வது தடவை சொன்னான். டேய், ஒவ்வொருத்தரையும் இதை தாண்டா பண்ணிகிட்ருக்கா. சரி, என்ன செஞ்சு ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்குது. என்ன ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா படிக்கல. ஓகே, அக்செப்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? வாவ், இப்போ இது வந்துடுச்சு. ஏரோக்கி யூஸ் பண்ணுறேன், போகுது. இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவேன். எனக்கு இந்த பாக்ஸ் பிடிக்கல, என்ன பண்ணலாம்? கேன் யூ மேக் தி பாக்ஸ் லுக் லைக் அ மாடர்ன் செடான்? எனக்கு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வேணும்னா இந்த காரை கொஞ்சம் மாற்றுறா அப்படிங்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஒர்க் ஆகுதா? நீங்கள் நேராக போயிட்டு சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு, தம்பிங்களா இது ரெண்டும் ஒழுங்காக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இதை ஆட் பண்ணி செக்இன் பண்ணி வச்சுருங்க. ஒர்க்கிங் கோட் இப்படிலாம் கமெண்ட் கொடுக்காதீங்க, டீசெண்டாக கொடுங்க. கொடுத்து வச்சிட்டேன். ஏதோ சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான், என்னென்னு பார்ப்போமா? இதை காரை மாற்ற சொல்கிற, ஒழுங்கான காரை. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேய், எப்படிடா இருக்கு? ஓகே, சிம்பிளாக பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்தது ஒன்று பண்ணுவோம். இந்த கார் கேம் விளாட்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லாகின் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணோம். யாராச்சும் வந்தால் ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த கேம் விளாட்றதுக்கு க்ரியேட் a login screen where the user will have to register before accessing this game. இந்த கேம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாகின் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? சென்ட். ஓகே, I'll create a login தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். create a screen that will need to go through before action. Let's implement this by creating a new HTML for the login screen, modifying the existing files. ஒரு லாகின் ஸ்க்ரீன் ப்ரிண்ட் பண்ணுது. பட் இதோட டேட்டா எங்கே ஸ்டோர் பண்ண போகுது? அதை பற்றி எதுவுமே சொல்ல. SQLite வச்சு ஸ்டோர் பண்ண சொல்லலாம். லெட்ஸ் மாடிஃபை தி அப்படிங்குது. ஸோ லாகின் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணி இண்டெக்ஸ் HTML பண்ணிடுச்சு. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுங்கிறது readme.html ஃபைலில் எழுதி வச்சுருக்கேங்கிறான். என்னடா எழுதிச்சு அதில்? how to play, open login.html, register a new account. Once you logged in, arrow down, technical details, built with local storage or user. local storage பண்ணியிருக்கான். இண்டெக்ஸ் SQLite யூஸ் பண்ணல, பட் ஓகே, நம்ம அதை பண்ணி பார்ப்போம். ஓகே, ரிஜிஸ்டர் ஆனதுக்கு ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. இப்போ இதை வச்சு லாகின் பண்ணுறோம். ஓகே, லாகின் ஆகி என்னடா துடிக்குது கிடந்து. ஸோ ஏதோ பிரச்சனையாக இருக்குது. லாகின் பண்ணோன்னா பிரச்சனை படுது. என்ன பண்ண போகிறோம்? சரி, ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ நம்ம போய் இதை சொல்ல போகிறோம். டேய், நீ பண்ணி கொடுத்த லாகினுக்கு அப்புறம் வர ஸ்க்ரீனில் வந்து நிறையா
ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து அந்த லாகை காப்பி பண்ணிட்டோம். ஓகே, இதை மட்டும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஏதோ எரர் அடிக்குதுன்னு அதுவே கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். ஆஃப்டர் this implementation I keep it keeps refreshing the screen below or the logs அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டேய் இது ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது என்னடா அப்படின்னு கேட்குறேன். இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஐ சி தி இஷ்யூ தி பேஜ் இஸ் கண்டினியூஸ் ரெஃப்ரெஷிங் பிகாஸ் ஆஃப் அ ரீடைரக்ட் லூப். ஏதோ தப்பு அப்படிங்குது. இப்போ புரியுதா, நான் ஏன் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக்இன் பண்ணினேன். இது மாதிரி நிறையா நடந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். அதனால் எப்போ ஒழுங்காக ஒர்க் ஆகுதோ தயவு செய்து போய் உங்கள் GitHubல ப்ராப்பர் கமெண்ட் கொடுத்து செக்இன் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இது ஏதாச்சும் ஒரு இடத்துல இழுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ரிவர்ட் பண்ண முடியாத கண்டிஷனில் போய் தொல்லை பண்ணுவேன். நிறைய கொண்டு வந்திருக்காங்க ரிவர்ட்லாம் பண்ணுறதுக்கெலாம். பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. GitHub மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை மட்டும் தயவு செய்து பண்ணிவிடுங்க. இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவனே பாருங்கள் எத்தனை தடவை வந்து குழம்பிக்கிட்டு இருக்கான்னு. இது நெகட்டிவாக சொல்ல, இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணி எப்படி இன்னும் டீட்டெயிலாக எப்படி இதை செட்டப் பண்ணால் இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் அப்ளிகேஷன் பண்ணலான்னு தெரியும். பட் ஜஸ்ட் ஹை லெவலில் நான் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாதுங்க, டேரெக்டாக இதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு. ஒன்றுமே நான் படிக்கிறதில்ல. என்ன சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் பண்ணவே கூடாது. ப்ராப்பராக படிக்கணும். என்ன கோட் ஜென்ரேட் பண்ணிருக்கு, என்ன பிரச்சனை வரும், இது செஞ்சது கரெக்டாக, நம்ம சொன்னதாக செஞ்சுருக்கா, சொன்னதை தாண்டி எதாவது தேவையில்லாதெல்லாம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணியே ஆகணும். ஓகே, லாகின் இப்போ ஒழுங்காக இருக்காது.